லவர்ஸ் டே அன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போனால் ஆள் கிடைக்குன்னு சொன்னானுங்க. அதனால் எல்லோரும் என்ன பண்ணோம், சரி கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கிளம்பணும். வழியில் என்ன ஊருனே தெரில, பாட்டு கேட்குதுன்னு நிறுத்தினானுங்க. நைட்டு 11 மணிக்கிட்ட கூப்பிட்டு போகிறானுங்க. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் ஒன்றும் புரியல. ஆனால் நடந்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் உங்களால முடியும். வழியாக மேலே கிட்ட வந்துட்டோம். சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மேலே போனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே. பாட்டு கச்சேரி, பாட்டு ஓடுதே. மேலே வந்தால் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோயிலில். யாருமே இல்லை. போனால் நாங்கள் மட்டும்தான் இருக்குமே. எங்கடா ஊரில் இருக்கிறவங்க யாரையும் காணா. இது என்ன ஊர்னு தெரியல, என்ன கோவில்னு புரியல. அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்தா நாங்கள் பிளான் பண்ணி வந்தது பழனிக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முருகர் கோயிலை பார்த்துட்டோம். அது கும்பாபிஷேகம் பண்ண முருகர் கோயில். சவுண்டு மட்டும் கேட்குது, எங்கேயோ பாட்டு வர்ற சவுண்டு கேட்குது. மேலே வந்து நிற்கிறோம். நாங்கள் வந்த ரூட் வந்து நடப்பாதை வர ரூட்டான். இன்னொரு ரூட் வந்து கார் நேராக வருமா. எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் செத்துட்டோம். செப்பல் கூட போடாமல் நடந்து வந்துட்டோம். எங்கடா டேரெக்டாக கார் வந்து மேலே நிற்கிது. அது தெரியாமல் அந்த மலையில் கல்லு முள்ளுலையும் நாங்கள் மட்டும் சபரிமலைக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி ஏறி வரோம். அங்கே பாருங்கள், கோவில் மேலே பக்காவாக சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் வழியில் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், அந்த இடத்துல போனால் நடந்து போகிறது, இந்த சைடு வந்து காரில் போகிறது சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஜம்முன்னு வந்திருப்போம். முருகரை பார்த்துட்டிங்களா பாருங்கள். ஆடா பாவிங்களா, வண்டி போகிற வழி இருக்குடா இங்கே. இது தெரியாமல் ஏதோ ஒரு வழி நடக்க வச்சு கொண்டு வரீங்களாடா, மனுஷடா நீங்கள். இறங்கிறதுக்கு இதோ ஒரு தனி வழியாண்டா, வாங்கடா செப்பரேட்டாக இருக்குடா. இதில் போனால் பாட்டு பாடுறாங்க பாரு, இனிமையான வாய்ஸில், அதை கேட்டு போகலாம். நீ வாடா, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதா, உன்னால முடியும் ஜீவா. ஜீவா உன்னால முடியும் ஜீவா. ஐயோ என்னடா செப்பல் போடக்கூடாதுன்னு சொன்னவன் எவன்டா, அவனை மட்டும் கொடுத்துருடா எனக்கு கோவிலுக்கு. நாயே நீ தான் செப்பல் போடக்கூடாது. என்ன பார்க்க போயிட்டு இருக்கோம். கால் எக்ஸப்ட் போட்டு பாருங்க. ஹேய் என்னடா கால் நசிமா கால் மாதிரி போகுது எக்ஸு. நீ போ, வாங்க பார்ப்போம். இவனுக்கு எக்ஸு போடுது. மிஸ்கின் மாதிரி காலுக்கு வைப்பண்டா. கார் எங்க விட்டணும்னு தெரியல. பாரா எங்கெங்க தெரு போகுதுடா டேய். என்ன ஊரு என்ன இது எதுவுமே தெரியல எனக்கு. இசைக்குழு பாட்டை தவிர மற்ற எல்லாம் பண்றானுங்க. டான்ஸ் ஆடுறானுங்க, மிமிக்ரி பண்ண எல்லாம் பண்றானுங்க. ஆனா பாட்டு மட்டும் பாட தெரியல. பாட்டு பாடுறானா அவன் பாட்டு ஒரு பாட்டு பாடுறான். இது இந்த லிரிக்ஸே இல்லையே. இப்போ தாமரை பூக்கு தண்ணிக்கு தானே இப்போ எதிர்பார்க்குறேன். இப்போ அவன் எப்படி பாடுவான், தாமரை பூக்கும் தண்ணிக்கும் மொட்டை வாய்ஸ் எடுப்பான். கார் பார்க்கிங் செல்லும் வழி. டேய் கார் பார்க்கிங் தோ போட்டு வச்சிருக்கானுங்களேடா, நீங்கள் எங்கடா காரை விட்டீங்க? ஐயோ பைத்தியக்கார பசங்களை வச்சுக்கின்னு. இதோ பாடுறா, நல்லா தெரிஞ்சவனா காரை தந்துட்டா போகிறாங்க மேலே.